இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அண்ணா நாங்கள் 2026 தளபதி வரணும்னு நாங்கள் நேற்று ஈவினிங்கே வந்து நின்று இருக்கோங்க. அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு நாங்கள் அந்தியூர்லேருந்து வந்திருக்கோம். இப்போ வந்து கரூர் சம்பவம் துயரம் நடந்தது காரணம் என்ன? DMK தான். DMK வந்து துயரத்துக்கு ஏற்படுத்திக்கிட்டு ஈரோட்டில் ஏதோ ஒன்று பண்ண மாதிரி நினச்சாங்க. நம்ம அமைச்சர் கோபி செங்கோட்டையன் வந்து நம்ம ரெட்டலையிலிருந்து நம்ம தளபதியை நோக்கி வந்ததுனால நம்ம பயணம் வெற்றி பயணமாக இருக்குது. இப்போது அதிகப்படியான தகவல் வந்து 80 தொகுதி வருது. இது பின்னாலே போகிறப்போ கடைசியில் தேர்தல் இறுதி வாக்குறுதியை வர்றப்போ 200க்கு மேலே வந்து இந்திய லெவலில் முதல் தேர்தலையே முதல் வெற்றி தலைவர் தளபதி மட்டும்தாங்க. தளபதியோட ஸ்பீச்சில் முக்கியமான ஸ்பீச்னா தளபதியோட ஸ்பீச் எடுத்துக்கிட்டோம்னா அவர் நிறைய மக்களுக்காக எல்லாமே முக்கியம் தாங்க. அவர் பல கோடியை விட்டுட்டு ஏழை மக்களுக்காக அவர் வந்து எவ்வளவோ உயரத்தில் இருந்தார் சினிமா திரையில். அதையெல்லாம் விட்டுட்டு ஏழை மக்களுக்காக மக்கள் வாழ்வாதாரத்துக்காக தான் வந்திருக்கார். அவர் எவ்வளவோ சினிமா ரீதியாக போனால் எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு பெண்களுக்காக பெண்கள் பாதுகாப்புக்காக முக்கியமாக வந்திருக்காருங்க. இப்போ சொன்னார் இல்லைங்க, பெண்கள் பாதுகாப்பு இந்த கூட்டத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் எந்த அளவுக்கு பொறுமையாக பாதுகாப்பு. அதாவது எல்லா ஆண்களும் நாங்க எல்லாம் அண்ணன் தம்பிங்க, எங்க பொண்ணை தைரியமா நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. இந்த கூட்டத்தை விட என்ன வேணும்? TVK தான் கண்டிப்பா ஒரு 2026 தளபதி கோட்டை. செம பங்கமா இருந்துச்சு. அவர் பேசினாவே அந்த பேச்சுக்காக தான் இந்த எத்தனை கோடி மக்கள் வந்து பேசுறாங்க. அவர் வந்ததுனால இந்த ஈரோடே வந்து ஒரே கலகட்டின ஒரு வாரம் பாருங்க. எங்க தலை வந்ததுனால இந்த பகுதியே பாருங்க செழிக்கும். அப்படியே முடிச்சிடலாம். நாங்க தான் எப்பயுமே அடுத்த CM விஜய் தான். உறுதியா சொல்லுவேன், எங்க வேணா வந்து சொல்லுவேன், அடுத்த CM விஜய் தான். யார் வேணா பேசி போட்டோம், என்ன வேணா பேசி போட்டோம். ஆனா எங்க தலை பத்தி ரசிகர்களுக்கு தெரியும். அதுவோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட ஸ்பீச். ரொம்ப இளைஞர்களுக்கு எழுச்சி நாயகன். கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக அவர் வந்து CM கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக அனைவரும் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லுப்பா. 2026 விஜய் தான் எப்பவுமே வருவார். அதுக்கப்புறமும் விஜய் தான் வருவார். வேறு யாருமே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. முக்கியமான அம்சமாக அவருக்காக இத்தனை பேர் வந்து இவ்வளவு நேரமாக வெயில நேற்று நைட்லேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. என்றைக்குமே TVK தான் ஜெயிக்கும், அது மட்டும்தான் ஜெயிக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல் வைப்பில் பேசினார். ஈரோடு மாவட்டத்தில் என்னென்ன அடிப்படையான என்னென்ன தேவைகள் இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எடுத்து சொன்னார். இன்னைக்கு ரொம்ப விரிவாகவே பேசினார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா விமர்சனங்களுக்கும் பதிலடி கொடுத்த ஒரு ஸ்பீச் மாதிரி அமைஞ்சதா இது? கண்டிப்பாக ரொம்ப அவர் இந்த மாதிரி ஸ்பீச் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ரொம்ப 100% அவர் அதை பண்ணிட்டார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ரொம்ப நேரமும் பேசினார். பேசுகிறவங்களுக்கெல்லாம் பதிலடியாகவும் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமான அம்சங்கள் என்னென்ன பார்த்தீங்க அவர் பேசுனதில் வந்து விவசாயிகளுக்கு மஞ்சள் உற்பத்தி வந்து இப்போ ரொம்ப ஈரோடு மாவட்டம்னாவே மஞ்சள் தான். அந்த மஞ்சள் உற்பத்தி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரெண்டாவது கரும்பு சாகுபடி இங்கே நிறைய நடந்துகிட்ருக்குது. அதுலேயுமே வந்துட்டு அதில் இருக்கிற பிரச்சனைகள் பற்றியும் பேசினார். கரும்பு சாகுபடிக்கு விவசாயிகளுக்கு சரியான அளவு இது கொடுக்கறதில்ல. எல்லாமே அந்த கம்பெனிக்காரங்களுக்கு தான் போயிட்டுருக்குது. அதை பற்றி தளபதி ஆட்சிக்கு வந்தார்னா அதை இப்போ எடுத்து அதை சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு விவசாயியோட பொண்ணு, அதனால் எனக்கு அது விவசாயத்தை பற்றி ரொம்ப பேசினார். நெசவாளர்களோட பிரச்சனைகளை பற்றியும் பேசினார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மகளிருக்கு இலவச பேர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க.
அது வந்து ஓசின்னு சொல்லி காட்டுறாங்க. ஆமா. தளபதி அவர்கள் ரொம்ப ஆதங்கமா பேசுறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அது எப்படி உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, அப்படி தான் இருக்குது. எல்லாருமே அமைச்சர் கூட இப்போ பேசியிருக்காரு, அந்த மாதிரி டிஎம்கே அமைச்சர். அது தவறு தான். இப்போ இலவசம் கொடுக்குறாங்க, அது வந்து மக்களோட வரிப்பணத்தில் இருந்து தான் கொடுக்குறாங்க. அவங்க வீட்டு சொத்தெல்லாம் எடுத்து யாருக்கும் செலவு பண்ணலைங்க. மக்களோட வரிப்பணத்தில் இருந்து கொடுத்துட்டு ஏன் நீங்கள் ஓசியில் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க? அது தப்பு தானுங்க. எல்லா நலத்திட்டங்களுமே மக்களோட வரிப்பணம் தான். அவங்க பாக்கெட்டில் இருந்து கொடுக்கலைங்க. மகளிர் உதவித்தொகை கொடுக்கறதுமே எல்லாமே மக்களோட வரிப்பணம். அப்படி பேசுகிறது வந்து தவறுங்க. எல்லா பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகையும் இது வரைக்கும் கிடைக்கல. நீங்க கூட்டத்துக்கு போயிருந்தீங்க, ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப பாதுகாப்பாக இருந்தோம். எல்லாருமே நம்ம தளபதி சொந்தங்கள் எல்லாருமே சேஃப்டியாக தான். நாங்கள் எங்கள் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே தளபதி தொண்டர்கள் தான் கூப்பிட்டு வந்தாங்க எங்களையே கூட்டத்துக்கு. ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். 2026 என்ன எதிர்பார்க்கலாம்? அது தளபதி சிஎம் ஆகிறது தான், அதுதான் முக்கியம். கண்டிப்பாக நடக்கும். தளபதிக்கு ரொம்ப வருஷமாக நாங்கள் அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இது நாங்கள்லாம் டிஎம்கே ஃபேமிலி தான். இப்போ வந்து எங்களுக்கு மாற்றத்தை எங்கள் தலைவர் வந்து கொடுத்துருக்குறாரு. அந்த புது வெளிச்சம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்காக அவர் பின்னாடி நிற்கிறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், விசுவாசியாக தான் இருக்கு. திடீர்னு வந்தது கிடையாது, அதிருப்தி இருந்தது. இவ்வளோ வருஷமாகவே அதிமுக திமுக 2 பேருமே இருந்தது வந்து அதிருப்தியில் தான் முழுசாகவே இருந்தோம். இப்போ வந்து நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இவ்வளோ வருஷமாக நல்ல ஆப்ஷனே கிடையாது. சீமான்லாம் வந்தால் கூட அது பெருசாக இல்லை. தளபதி வந்ததுனால நாங்கள் முழுமையாக வந்துட்டோம். நாங்கள் எதிர்பார்த்துட்டு வரல, ஆனால் இது இன்னும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு நல்லா சேஃப்டியாக இருந்துச்சு. இந்த ஆட்சி வந்தால் கண்டிப்பாக லேடிஸ்க்கு வந்து சேஃப்டியாக இருக்கும்னு 90% நாங்கள் நம்பி தான் உள்ளே என்ட்ரி ஆகியிருக்கோம். கண்டிப்பாக வரும். விஜய் அவர்கள் வந்து இப்போ இது முன்னாடிலாம் 10 நிமிஷம் தான் பேசுறாரு, ரொம்ப கம்மியாக பேசுறாருன்னு கம்ப்ளைண்ட் வந்து தலைவரோட தொண்டர்களே இருந்தது. இவ்வளோ தூரம் வரோம் தளபதிக்காக 10 நிமிஷத்தில் போகிறோம். இன்னைக்கு ஆனால் அந்த குறையை தீர்த்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அது 10 நிமிஷம் பேசினாலும் எங்களுக்கு வந்து 24 hours அவர் பேசுகிற மாதிரியே அதே ஃபீல்லையே நாங்கள் இருக்கோம். நாங்கள் ஒன்ஸ் நாங்கள் பார்க்குறோம், ஆனால் அது 2 months 3 months அது அப்படியே எகெயின் அவர் பேசிகிட்டே இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. அது 10 நிமிஷங்கிறது ஒரு பெரிய இது கிடையாது, விஷயம் கிடையாது. இந்த ஸ்பீச்சில் உங்களுக்கு உங்கள் மனசை கவர்ந்த வேறு அம்சங்கள்லாம் என்னென்ன? இந்த விஷயத்தை விஜய் அட்ரஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? இந்த ஈரோட்டை பற்றி நல்லா பெருமையாக சொன்னார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, பெண்களுக்கு மெயினாக வந்து சேஃப்டிக்காக தான் நாங்கள் தளபதி நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நாங்கள் வருவோங்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம். சூப்பராக இருந்துச்சு. நாங்களுமே எதிர்பார்த்து 10 நிமிஷம் பேசுவார். ஏன்னா லாஸ்ட்டாக பாண்டிச்சேரியில் பேசினார்ல, அதை வச்சுட்டு நாங்கள் என்ன நினச்சோன்னா சரி கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவார் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் இங்கே இந்த டைம் வந்து போட்டு பொழந்தெடுத்துட்டார், எல்லாத்தையும் பிடிச்சி கிழிச்சிட்டார். இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது, பயந்துட்டு வெளியே வர மாட்டாரு, பயந்துட்டு வெளியே வர ஒரு கூட சொல்லிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அவங்க பயந்துட்டு உள்ள உட்காந்துக்குவாங்க, அவங்க இனி வெளியே வர மாட்டாங்க. இனி வெளியே வந்தால் அடுத்த பொதுக்கூட்டத்தில் இதுக்கு மேலே பேசுவார் நல்லா தெரியும். ஏன்னா கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமே இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குமா? பொதுக்கூட்டம் நடக்குமா? இவ்வளோ கூட்டம் வருவாங்களா ஜனங்க? கரூர் துயர அதான் கரூர் துயர இது வந்து எப்படி துயர சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னா அது உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும். மேலோட்டமாக நம்ம டைரெக்டாக சொல்ல முடியாது. தளபதினால அது நடக்கலேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். தளபதி வந்தார், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினார், அடுத்த செகண்டே அது அப்படியே மாறிடுச்சு. இது எங்கள் மேலே தப்பே கிடையாது. கரூர் துயர சம்பவம் எங்கள் பிரச்சனையே கிடையாது. இனி எங்கே போனாலும் நாங்கள் அது மாதிரி ஏதாச்சும் பண்ணாலும் அதுக்கு பதில் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். நாங்கள் தான் ஜெயிப்போம். சின்ன பசங்களாக பேசிட்டு போகிறாங்க. இவர் வருவார், ஈரோடு வருவார், ஈரோடு பற்றி பேசுவார், நெஞ்சில் குடியிருக்குன்னு கத்துவார், போயிடுவார் அப்படின்னு அந்த ஓட்டை துரைமுகன் சாட்டை துரைமுகன் அவர் சொன்னார். அவரையெல்லாம் மதிக்க கூட ஆட்சியில் இருக்க ஒருத்தர், அவங்கள தான் எதிர்த்துருக்கோம் நாங்கள். மற்ற சின்ன குழந்தைகளை பற்றி எப்படி இருந்தால் திருவிழா மாதிரி இருந்துங்க அவர் பேசுனது. கடவுளே வந்து நேரில் பேசுன மாதிரி இருந்தது. சரிங்களா, அவர் சொன்ன விஷயத்த டிஎம்கே ஆட்சி மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கு. சரிங்களா, ஒரு விஷயம் பெண்கள் பாதுகாப்பு. சரிங்களா, அது உண்மையுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பெண்கள் போனாலே அந்த பாதுகாப்பு இல்லை, பாலியல் தொல்லை பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் டிஎம்கே ஆட்சியில் இப்போ இல்லை, எப்போ அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அது ஒரு விஷயம். அப்புறம் விலையில்லா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ மகளிருக்கு இலவசமாக கொடுத்துருக்குறாங்க. எங்கள் மகளிருக்கு உரிமை திட்டம், பஸ்ஸுக்கெல்லாம் வராங்க. அதில் மதிப்பு சுயமரியாதைங்கிறதே பெண்களுக்கு கிடையாது.
சி நீ அப்படி தான் பேசுகிறாங்களே தவிர ஒரு மரியாதை எங்கிறதே கிடையாது. அப்போ பெண்களுக்கு எங்கே நீங்கள் இது கொடுக்குறீங்க? இது இல்லை அப்போ அவங்களுக்கு சுயமரியாதையே இல்லை இல்லைங்களா? அப்போவே பெண்கள் நசுக்கப்படுறாங்க இல்லைங்களா? அதுக்கு நீங்களே அது வகுக்கிறீங்களா? அது ஒன்றுங்க. அப்புறம் என்னென்னா வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறீங்களா? படல. எப்போ பார்த்தாலும் ஏழை மக்கள் வந்து கையேந்ததை வைக்கிறீங்க. அந்த இது விட்டுருங்க. அவங்கள வந்து வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் மேம்படுத்துங்க சரிங்களா? படிப்பு இல்லாமல் குழந்தைங்க எத்தனையோ பேர் படிக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து வெளியே தெரியாது. இப்போ நீங்கள் நியூஸ் சேனல் இத்தனை சேனல் இருக்கிறாங்க, எல்லாருமே என்ன பண்ணுறீங்க? நல்லா பெரிய ஆளுகளை பார்த்து டவுனில் இருக்கிற இப்படியெல்லாம் வீடியோ எடுக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் கிராமத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியுங்களா? ஒரு சேனலாக இங்கே எடுக்கிறீங்க. இப்போ தளபதி வரங்க நீங்கள் வந்துக்கிறீங்க இல்லையாண்ணா? மக்களுக்காக வந்தீங்க. ஆனால் தளபதி வரங்காட்டி மக்கள் வந்தாங்க. யாராவது எந்த சேனலாவது வந்து சரி இந்த கிராமத்தில் இந்த குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சேனலாவது வந்து எடுத்து போடுறாங்களா? அங்கே எத்தனை வாழ்வாதாரம் இல்லாமல் எத்தனை பேர் சின்னப்பட்டுக்கிறாங்க யாராச்சும் தெரியுமா? அப்புறம் அந்த டிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் கொத்தடிமை மாதிரி வச்சுக்கிறாங்க. எங்களை மீறி ஒரு வார்த்தையும் கூட அந்த சைடு போய் நீங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஏன் அப்போ நாங்கள் இது மன்னராட்சி தான் நடந்துட்டுருக்குது. என்ன சுதந்திரம் இருக்குது மக்களுக்கு? நாங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு யாராச்சும் தெரியுமா? கழிப்பறை இல்லை, நல்ல கழிப்பறைங்கிறதே இல்லை. பெண்களாக இருந்துட்டு எல்லாம் போகிறது வெளியே போகிறது எவ்வளோ சிரமப்படுறாங்க. ஆனால் அது யாருமே வெளியே கொண்டு வரல. அது மீறி வெளியே வந்தாலும் அவங்களுக்கு பேக்ரவுண்டில் பெரியான பிரச்சனை, ஏதோ ஒரு ரீசனில் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள். எல்லாம் இல்லை, உங்களவே வளர்த்துங்க. நீங்கள் வளர்த்துக்கோங்க. அத்தனை படத்தை வச்சு நீங்கள் பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்ல. ஆனால் அதில் ஒரு பர்சன்டாவது மக்களுக்கு பண்ணுங்கள். இப்போ இத்தனை பேர் படித்தவங்க இருக்கிறாங்களா? படித்தவங்களுக்கே தான் இப்போ வேலை கொடுத்துட்டுருக்குறாங்க. பதவியில் இருக்கிறவங்களே தான் வேலை வர்றாங்க. கிராமத்தில் இல்லாதவங்க யார் வேலை கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் வேலை? அவங்களுக்கு என்ன வேலை இருக்குங்க? இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா படித்து டிகிரி வாங்கிட்டு பசங்க எல்லாம் எங்கள் ஊரில் நான் சொல்கிறேன் வேண்டாம் 50 பசங்க இருக்கிறாங்க, எல்லாருமே டிகிரி வாங்கிட்டாங்க. ஆனால் யாருக்குமே எந்த வேலையுமே கிடையாது. எல்லாம் கூலி வேலைக்கு போகிறாங்க. போயிட்டு வந்து சலுப்பாக இருக்குன்னு கோட்டை வாங்கிட்டு வந்து அடிச்சுட்டு பண்ணுறாங்க. அப்போ கெடுக்கிறது யார்? கவர்மெண்ட் தான் கெடுக்குது. சரி இந்த மதுவை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒழிக்கிறாங்களா? அதை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் அது கேடுன்னு சொல்கிறாங்க, அந்த மதுவை கொடுத்துட்டேங்க. அது இல்லாமல் இருந்தாலே பாலியல் தொலை முக்கால்வாசி கம்மியாயிருங்க. மதுவானது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துங்க. மக்களுக்கு தேவையான இதை கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் இலவசமே கொடுக்க வேண்டாம். பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுங்க. அது கொடுத்தா போ டிஎம்கே ஆட்சிக்கு நான் கேட்டுக்கிறேன். தலைவா வா தலைவா வா தலைவா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ணா நம்மளுக்காக இவ்வளோ நேரம் வெயிலில் வந்து நின்று நம்மளுக்காக அருமையாக பேசினாரு. ரொம்ப நன்றி. நான் வந்து ஈரோட்டுக்கு வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை பார்க்குறேன். நான் சாகருக்குள்ளே எப்படியாவது அவரை பார்த்துடணும்னு நினச்சேன். நான் ஒரு டைம் பார்த்துட்டேன் அவரை. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டிலே பெண் பாதுகாப்பு தான் இல்லை. 2025 பெண் பாதுகாப்பே கொஞ்சம் கூட இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட கோயம்புத்தூரில் நடந்துச்சு. இவர் வந்தாருன்னா கண்டிப்பாக பாதுகாப்பு கிடைக்குன்னு நான் நம்புகிறேன். ஆமாம், பஸ்ஸில் வந்துட்டு எப்போவுமே நம்மளை மதிக்கிறது கூட இல்லை. இது வந்து இலவசமாக கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். கொடுத்தனால வந்துட்டு நிறுத்துற கூட அசால்ட்டாக ஏறு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நடத்துகிறாங்க. அது வேண்டாம். விஜய் தான் கண்டிப்பாக. நான் ஈரோட்டில் இவ்வளோ கூட்டம் வரும்னு நினச்சி கூட பார்க்கல. நான் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வருவாங்க நான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்கிறது என்னால் நம்பவே முடியல. இருந்துச்சு, போயிட்டு வந்துட்டு நல்ல சேஃப்டி. ஆனால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் புதுச்சேரியில் ஒன்று அண்ணா மீட்டிங் போட்டார். ரேம்ப் போட்டாங்க, இதை போட்டாங்க. இதேமாரி நம்ம வந்து ஈரோடு மாவட்டத்தில் விஜயமங்கலத்துலேயே வந்து அதேமாதிரி ரேம்ப் வாக்கில் போட்டு நீட்டாக மாநாடு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 75,000 பேத்துக்குள்ளே ரேம்ப் வாக்கே வெளியே மக்கள் வந்து நிறைய திரண்டுருக்குறாங்க. நான் வந்திருக்கிறோம். 2026 எங்கள் அண்ணனை சிஎம்மாக உட்கார வைக்கிற வரைக்கும் உழைப்போம். உழைக்கிறது எங்களோட வேலை. அவர் சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிற வரைக்கும், அழகு பார்க்குற வரைக்கும் நாங்கள் வாய மாட்டோம். அடிப்பணி போக மாட்டோம். எந்த ஒரு கட்சிக்கும் வந்து உள்ளே வந்து வேலை செய்கிறாலும் நாங்கள் விட மாட்டோம். எங்கள் வார்டு, எங்கள் இடம், எங்கள் பூத்து எல்லாம் டிவிக்கேவாக தான் இருக்கணும். டிவிக்கே தான். ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்தாலும் சரி, ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் வந்தாலும் சரி, டிவிக்கே பசங்க தான் நிற்கணும், டிவிக்கே பசங்க தான் ஜெயிக்கணும். அதுக்காக என்ன கடினமாக என்ன ஹார்ட் ஒர்க் போடுவோம் இது வரைக்கும் போட்டுட்ருக்குறோம். இனிமேலும் போடுவோம். நான் கொங்கு பெல்ட் மாறிடுச்சுன்னா அந்த அம்மா ஜெயிலலிதா அம்மா என்னதுமா சொல்லியிருக்காங்க? என் தளபதி செங்கோட்டைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மனுஷன் தலைகானத்தை விட்டுட்டு
நமக்கு வந்திருக்கிறார் தளபதிக்காக வந்திருக்கிறார். சரிங்களா? என் தளபதி செங்கோட்டைன்னு சொல்லி அந்த அம்மா புரட்சி தலைவி அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா அப்படியே அவர் ஆளுமை தக்க மனுஷன் வந்து நமக்கு வந்திருக்கிறாருன்னா ஒரு வரப்பிரசாதம். நாங்கள் அவரோட இணைஞ்சு வேலை செய்கிறது எங்கெல்லாம் புண்ணியம். ஆமாம், நான் வந்துட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் எத்தனை பிரச்சாரம் 83 ஏதோ சொல்லியிருக்காங்க பாயிண்ட். இந்த மாரி தான் முறையாக நடத்தணும். இதே திமுக அரசு கூட தான் பாரு எத்தனை பேர் மக்கள் ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோடெலாம் தவிக்கிறாங்க. அவர் கரூரில் ரோடு போட்டு உள்ள வாக்கு போயிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் யார் பணம்? அவன் முதலமைச்சரோட பணம் கிடையாது, நம்ம பணம், மக்களோடைய பணம். இலவசங்கிறத கொடுத்துட்டு ஓசி பஸ்ஸுங்கிறாங்க. ஏங்க எங்கள் ஊரில் ஒரு எப்படி சொல்கிறது, மக்கள் போகிறதுக்கு பஸ்ஸு செல்ல மாட்டேங்குதுங்க. சாக்கடை தண்ணியில் இருக்குதுங்க. நாங்கள் தளபதி தொண்டர்கள் போய் நாங்கள் வீடியோ ஆஃபீஸில் மனு கொடுத்து நாங்கள் தான் இதை வந்து சரி செஞ்சு கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆதரவு வந்து தளபதிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே இதுக்கு மேலே தளபதி தான். 234 தொகுதியிலையும் 210 தொகுதி அடித்து தளபதிகள் கொடுக்குறது எங்களோட வேலையை.